Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ல 2 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பர்சனல் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 1.33% கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கு ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக 24 months வரையிலும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுவே இதுக்கு அடுத்ததாக மினி லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோனும் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனில் அதிகபட்சமாகவே 1 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை 0% இன்ட்ரெஸ்ட்டில் அப் டு 45 days வரையிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த 45 days தாண்டி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனுடைய A to Z கம்ப்ளீட்டான அதாவது லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீடைல்ஸ், இந்த மாதிரியான அனைத்து டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அட் தி சேம் டைம் நீங்கள் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் அப்படிங்கிறது 0ல் இருக்கும். நீங்கள் டோட்டலாக ஒரு 3 மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை உடனடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் சேம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்காது. தென் டீட்டெயிலாக தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸில் வெரிஃபை பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம 2021 பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பர்சனல் லோன் மட்டும் இல்லாமல் ஃபெடரல் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர்த்து UPI பேமெண்ட் அப்படிங்கிறதும் இந்த அப்ளிகேஷன் வழியாக பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் ஃபெடரல் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்க முடியும். FD இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான நிறைய சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் வழியாக பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பர்சனல் லோன் ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அந்த விதத்தில் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சேலரி அக்கௌண்ட் இந்த பேங்க்கில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 50,000 வரையிலான லோன் அமௌண்ட்டை 0% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மினி லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 50,000 வரையிலும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. பட் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் 1 lakh வரையிலும் தரதா போட்டிருக்காங்க. இதுவே பர்சனல் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கு லெண்டிங் பார்ட்னராக அமிகா ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இதை தவிர்த்து கிறிஸ்து சைசன் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த லோனுக்கான ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 36 months அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 15% அதிகபட்சமாக 30% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமாக 65.91% வரையிலும் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் 1.33% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் லோன் தரதா போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாகவே மணி கிரெடிட் ஆகிரும் within 3 minutes அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈஸியாக ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். 3 to 24 months EMI கொடுக்குறதா போட்டிருக்காங்க. தென் 100% டிஜிட்டல் ப்ராசஸ், எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் தேவையில்லை. இதை தவிர்த்து அப்ளை பண்ணி லோனை எடுக்கிறத பொறுத்தவரைக்கும் 2 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. 24/7 உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல தான் இவங்க பர்சனல் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் தரதா போட்டிருக்காங்க. இதுவே மினி லோன் ஆப்ஷனில் 1 lakh வரையிலும் தரதா போட்டிருக்காங்க. நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக இவங்களுடைய வெப்சைட்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கேயே உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மினி லோன் ஆப்ஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேசிக்கான KYC ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போதே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயே போகும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டு பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 23 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணல. அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 680க்கும் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து இதில் கிடைக்கக்கூடிய லோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இதில் 2,40,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் கிடைச்ச லோன் அமௌண்ட்ல ஸ்டார்டிங் 15,000 இருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது 9 மாதம் அப்படி இல்லைனா 12 மாதம், இந்த 2 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிக்க முடியும்.
பட் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 18% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இந்த எலிஜிபிள் கிடைச்சா 2,40,000 ரூபாய் லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாகவே கிட்டத்தட்ட 9,912 ரூபாய் பிடிச்சிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது இங்கே ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 18% per annum அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமான டென்யூர் சூஸ் பண்ணும்போது 22,478 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருப்போம். இந்த லோன் பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். சேம் டைம் அங்கே ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸை நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.